ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டியை 3 வகையா பிரிப்பாங்க. மைல்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாடரேட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சிவியர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ மைல்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் வாக்கிங்கோ இல்ல ஸ்லோ ஜாகிங்கோ அப்படி இல்லைனா சைக்கிளிங் போகலாம். மாடரேட் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா 40 மினிட்ஸ் வந்து 1 ஹவருக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். ஜிம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், இல்ல நீங்க சைக்கிளிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்லோ வாக்கிங் பண்ணலாம், இல்ல ஸ்பீட் வாக்கிங் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். அப்படி இல்லைனா நீங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது போரா இருக்கு அப்படின்னா நீங்க எதனா ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கலாம். இதெல்லாம் ஜென்ஸுக்கு தாங்க கரெக்டா இருக்கும். லேடிஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா நீங்க கூட ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், இல்ல சைக்கிளிங் வாங்கிட்டு சைக்கிளிங் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி. அது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சிவியர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றவங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் சொல்லக்கூடிய மார்னிங் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் ஜிம் போயிட்டு பிராக்டிஸ் பண்றது, மார்னிங் 1 ஹவர் ஜிம் பண்ணிட்டு ஈவினிங் 1 ஹவர் வந்து சைக்கிளிங் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோட கேட்டகரிஸ். இந்த மாதிரி பண்றப்போ ஸ்ட்ரோக் வரதான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம உடம்புல இருக்க கலோரிஸும் நம்ம தேவையான அளவுக்கு பர்ன் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரோக்கால